मुरुगनुक्कु रोहरा एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरुवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अवधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति। இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 394வது மந்திரம் பார்க்கலாம். இது வரைக்கும் 394 மந்திரம்லாம் எந்த உபனிஷத்துன்றல பிருகதாரண்யக்கும் இருந்ததுதான். அது எத்தனை நாள் பேசிடுவோம்? பிருகதாரண்யக்கு 100 எபிசோடா பிருகதாரண்யக்கமா? ஆனால் திருமந்திரம் சேர்த்து பேசணும்ல இதில். சரி, இன்னைக்கு இந்த 394வது மந்திரம் ஆத்மா அனாத்மா விவேகத்தில் ஆத்மா எது அனாத்மா எது அப்படின்னா இருக்கிறது எல்லாமே அனாத்மா தான். ஏன்னா எதெல்லாம் தென்படுதோ அதெல்லாம் தென்படுறது என்ன தென்படுதுன்னா அது தோன்றி இருக்குன்னு அர்த்தம். தோன்றி இருக்குன்னா நிற்கும் கொஞ்ச நாள்னு அர்த்தம். இல்லைன்னா ஆடும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறமா அடங்கும், அப்புறம் ஓடுங்க, அப்புறம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற பொருளும் பார்க்காத பொருளும் ரெண்டுமே அப்படி தான். பார்க்காத பொருள்னு சொல்கிறது என்னென்னா சத்துங்கிறது பார்க்காத பொருள், அதை பற்றி பேசலை. இப்போ கனவு இருக்குன்னு வச்சுங்களேன். கனவு நீங்கள் காண்றீங்க, அது உண்மையா பொய்யா? நீங்கள் கனவு காணும்போது எந்த அளவுக்கு அது பொய் கனவு காண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அது ஒரு நிலையில் தோணும். நீங்கள் துரியத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் ஜாகிரத நிலையை நல்லா வாட்ச் பண்ணுவீங்க. விவேகம் வைராக்கியத்தோட வாழ்க்கையை நடத்தணும், அறிவோட வாழ்க்கை நடத்தணும். எதுக்காகவும் அன்பு இழக்கக்கூடாது, ஆனந்தத்தை இழக்கக்கூடாது, அறிவை இழக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பாங்க. நான் என்னுடைய பயணத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தில் சத்தில் நிற்கணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தேன். எதுக்காகவும் சுவாமியை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். அதுக்காக எதையும் இழக்கிறதுக்கு தயாராக இருந்தேன். சில விஷயங்களை இழந்திருக்கேன். பரவாயில்ல, நமக்கு சுவாமி தான் முக்கியம் அப்படின்னு முதல் இடத்தை இறைவனுக்கு கொடுத்ததுனால ஆனந்தம், அமைதி, அறிவு மூணுமே நின்றுச்சு. ஆனந்தம், அன்பு, அறிவு மூணுமே நின்றுச்சு. எதில் நின்னதுனால? சத்தில் நின்னதுனால. ஆனந்தங்கிறது என்னது? பரம்பொருள். அவரோட மேலான இன்பம் எதுவும் வெளியில் இல்லை. அவர் தான் வெளிப்படுறார். வெளியில் இருக்கிற இன்பமும் அவர் தான். ஆனால் வெளியில் அல்பமாக இருக்கார், உள்ள பிருகத்தாக இருக்கார். வெளியில் டெம்பரவரியாக இருக்கார், உள்ள நிரந்தரமாக இருக்கார். வெளியில் சின்னதாக இருக்கார், உள்ள பெருசாக இருக்கார். ஒரு பிள்ளையில் சிவயோகம் சிவபாவம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. அது எப்படி தோணுது உங்களுக்கு? அது கேட்கும்போது மெய்ப்பொருளாக தோணுதா, இல்லை ஏதோ கற்பனை சொல்கிறாருன்னு தோணுதா? மெய்ப்பொருளுங்கிறது தெரியுதில்ல, அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறது தான் இந்த உபநிஷத்துக்கெலாம் சில பேர் வச்சுருக்காங்களே. நேற்று கூட சொன்னேன், தியான பிந்து, நாத பிந்து, அமிர்த பிந்து, தேஜோ பிந்து. இந்த 4 வார்த்தையை பாருங்கள். இந்த பிந்துங்கிற உபநிஷத்து இந்த 4 வார்த்தையும் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். தியான பிந்து, தியானம் பண்ணணும். அது ஒரு பாயிண்டில் தியானம் கை கூடுது. அதாவது ஏகாகிரம், ஒன்றில் நிற்கணும். நிருத்தம், எல்லா எண்ணங்களையும் நம்ம ஞானத்தினால எரிக்கிறதுக்கு ஒரு 1000 கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் யோகத்தினால அதை எரிக்காமல் லாக் பண்ணுறது. புரியுதா? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒருத்தன் குற்றவாளினா அவனை என்ன பண்ணுது?
கைது பண்ணிடுது. அவன் தொடர்ந்து மேலே குற்றத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு அவனை லாக் பண்ணிடுது, கைது பண்ணிடுது. ஆனால் அது டெம்பரவரி தான். அதே குற்றவாளியை பனிஷ் பண்ணி இல்லாமல் பண்ணுதுன்னா அது ஞானம். புரியுதா? நீங்கள் இங்கே கருணை இதெல்லாம் அங்கே குற்றவாளிகிட்ட போய் கருணை, இரக்கம், பரிவு, நேசம், பாசம்லாம் குற்றவாளியை பாம்பை பிடிச்சி வச்சுக்கிட்டு அன்பே, பாசமே, அறிவே அப்படின்லாம் பேச முடியுமா பாம்பை? அது மாதிரி என்ன பண்ணுது, இந்த எண்ணங்களை எல்லாத்தையுமே கைது பண்ணி லாக் பண்ணி மண்ணோட மண்ணாக புதைக்கிறது யோகம். உயிரோட புதைக்கிறது யோகம். வரக்கூடிய எண்ணங்களை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுச்சு. எந்த ஹோல்ஸ், எந்த லீப் ஹோல்னு சொல்லுவாங்களே, எதுவுமே லீக் ஹோல் எதுவுமே வெளிவரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எண்ணங்கள் வெளிவரத்துக்கு வரவே வாய்ப்பே இல்லாமல் லாக் பண்ணுறது தான் என்னது யோகம், அதாவது ராஜயோகம், அதாவது தியானம். எண்ணமே இல்லாமல் பண்ணுறது வாசனாசயம், மனோ நாசம் பண்ணுறது விசாரம். சொல்கிறது புரியுதா? இது ஞான யோகம், அது ராஜயோகம். இப்போ தியான பிந்து என்ன சொல்லுது, நீ தியானத்தில் உட்காரு அப்படின்னு வலியுறுத்துது. டைட்டில் அதுக்குள்ளே விஷயம் வேறு இருக்கலாம். எல்லா உபநிஷத்துலையும் விஷயம் வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான், அத்வைதம்தான். ஆனால் டைட்டில் ஏன் அப்படி வச்சாங்கன்னா அதெல்லாம் ஒரு படிக்கட்டாக பார்க்குறேன் அடியேன். இப்போ தியான பிந்துன்னு சொன்னால் நீ தியானத்துக்கு எவ்வளோக்கு பெரியாரிட்டி, இந்த 12 தியானம் இம்பார்ட்டண்டான ஒரு பொருளாக இருக்கா? சித்திக்கே, முக்திக்கே, மோட்சத்துக்கே 12 படிக்கட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, அதில் ஒரு படிக்கட்டு தியானம். நம்ம முன்னாடி ஸ்ட்ரைட்டாக 12 படிக்கட்டு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக 4 படிக்கட்டு வச்சோம். ஒரு ராக்கெட்டுக்கு ஓங்காரம் முன்னாடி இருக்கக்கூடிய என்ஜின், வலது பக்கம் விசாரம், இடது பக்கம் தியானம், பின்னாடி இக்னைட் பண்ணுறதுக்கு பிராணாயாமம்னு சொன்னோம். முன்னாடி ஓங்காரம், ரைட் ஹேண்ட் சைடு விசாரம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தியானம், 3 என்ஜின். இக்னைட் பண்ணுறதுக்கு பிராணாயாமம், முன்னாடி இருக்கிறது ஓங்காரம். அப்படி தானே வச்சுருந்தோம். இது 4மே அத்தியாவசியம். 4மே ஒன்றும் நிலையை அறியறதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஒரு தத்துவத்தை அறியறதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஆகிட்டு போட்டோம். ஆனால் இந்த யோகத்தில் சரிவு கிடையாது, ரிட்டன் கிடையாது, கீழே விழுந்துட்டோம் அப்படி கிடையாது. என்றைக்கு நிரந்தரமான ப்ராக்ரஸ் தான் அது. ஞானங்கிறது ப்ராக்ரஸ். தியானத்தில் ஒரு நேரம் உச்சிக்கு போகும், ஒரு நேரம் பாதாளத்துக்கு போயிடும். பக்தியிலே அதே தான். ஒரு நேரம் உச்சத்தில் இருப்பாங்க, ஒரு நேரம் என்ன பண்ணிடுவாங்க, செறிஞ்சிருவாங்க. ஆனால் ஞானம் இருக்குல்ல, அது நிரந்தரமானது, நிலையானது, சிகரமானது, படிப்படியாக மேலே ஏறுது, லாஜிக் உடையது, நம்பிக்கை உடையது. என்ன சொல்கிறது வேறு வார்த்தை, அத்தனையும் உடையது ஞானம். இப்போ தியான பந்தத்தில் நீ என்ன வென்றெடுக்க போகிறேன்னா இதான் வென்றெடுக்க போகிற. ஏகாகிரமும் நிருத்தம் சொல்லக்கூடிய எண்ணங்களை லாக் பண்ணுறதும். எண்ணங்களை லாக் பண்ணிட்டா நீங்கள் என்ன ஆகுறீங்க, உங்களை அறிகிற தத்துவத்தில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் அறிகிறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் உங்களுடைய ஆற்றல், அறிவு, ஆனந்தம், அன்பு பெருகுன்னு சொன்னோமா. பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ் எல்லாம் இந்த ஃபோக்கஸிங்கில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுறது தான் தபஸ். தபஸ் தான் அறிவை கொடுக்கும். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு என்ன புரிய போதோ புதுசாக வரவங்களுக்குலாம் புரியுமா புரியாதா, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, இது அவசியமில்லை, பல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விளக்கேற்றணுங்கிற எண்ணத்தில் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுன்னா சும்மா உக்காந்துருந்தாலே உக்கார இப்போ இங்கே மற்றவங்க உக்காந்துருக்கிறவங்கலாம் வராமல் கூட போகலாம், நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஒன்றுமே அறியாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைவான், எல்லோரும் நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க. அதில் உக்கார அது லெஜெண்டரி ஒர்க்கை செய்கிற அளவுக்கு ஞானத்தை கொடுத்துரும். அந்த ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு, ஒன்றில் நிற்கிறது தான் தபஸ், அதை தான் தியானம்னு சொல்கிறோம். அதான் ஏகாகிரம். அதனுடைய விளைவு என்ன, மொத்த எண்ணங்கள் இப்போ 6000 எண்ணம் ஒன்றை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோட தொடர்பு கொள்ளாமல் வச்சுருந்தது இல்லையா. இப்போ ப்ளக்கை வந்து அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான்.
ஆனால் ஆழமான கருத்து என்னென்னா, ப்ளக்கு வந்து நீங்கள் ப்ளக் பாயிண்டில் சொருவினா தான் செல்லு சார்ஜ் ஆகும் இல்லையா? செல்லு சார்ஜ் ஆகிறப்ப டக்குன்னு வெளியில் எடுக்கிறீங்க, டக்குன்னு வெளியில் எடுக்கிறேன். செல்லை இந்த ப்ளக்கை மாட்டுறதும் கலட்டுறதும் இருந்தால் சார்ஜ் ஆகுமா? அதே கதை தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு அதே கதை தான் நமக்கு நடந்து. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோட நாம் தொடர்பு கொண்டா நாம் விளங்குவோங்கிறது நமக்கு தெரியலை. சரி, குரு வந்து சொல்லிட்டாங்க அதோட தொடர்பு கொள்ளணும்னு. எப்போ தொடர்பு கொள்வது? உங்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம் இருக்குது, 8 மணி நேரம் வேலை இருக்குது, 8 மணி நேரம் சத்துவகுணம் இருக்குது. சத்துவகுணத்தையே மறந்தாச்சு. ரஜோகுணத்தில் வேலை, தமோ குணத்தில் தூக்கம். எந்த இடத்துல வேலையில் இருக்கும்போது நீங்கள் பரம்பொருளோட தொடர்பு கொள்ள முடியுமான்னு? முடியும். ஆரம்பத்தில் முடியாது, ஒன்றுமே புரியாது. இப்போ நாங்களாம் வேலை செய்யலையா? சிந்தனை எப்பயுமே எங்கே இருக்கும்? அங்கே இருக்கும். தலையில் தண்ணி குடம் எடுத்துகிட்டு வராங்க, 5 குடம் 5 கிலோமீட்டர் நடந்து ஒரு 2 பானையை தலையில் ஒன்று மேலே ஒன்று வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவங்க தோழிகள்லாம் பேசிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க கவனம்லாம் இதில் இருக்கும், அந்த 2 பானை கீழே விழுந்துடாமல் தண்ணியில் தான் இருக்கும். அது மாதிரி அவங்க நடந்து வர மாதிரி நம்ம வேலை செஞ்சாலும் நம்ம சிந்தனை இறைவன் திருவடியை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. அதை தொடர வரைக்கும் தான் நம்ம அலக்களிக்கப்படுவோம். பாக்கி எல்லாம் இப்போல்லாம் எனக்கெல்லாம் என்ன இருக்குது? ஒரே சிந்தனை தான். என்னது? இந்த முக்தி சூத்திரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், ரொம்ப எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணி இந்த மிடில் கிளாஸுக்கு கொடுத்துட்டு போகணும். இங்கே ஒரு சிந்தனை, ஒரே சிந்தனை தான். அது எப்போ வரும்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 இப்படி வரும். அப்போ என்னாச்சு? மற்ற எண்ணங்கள்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஏகாகிரமானிச்சு, நிருத்தமாகிடுச்சு. அதான் தியான பிந்து. அடுத்தது என்ன? தியான பிந்தில் நீங்கள் நின்னீங்கன்னா நாதம் வரும், ஓங்காரம் வரும். ஓங்காரம் முடியும், நாதாந்தம் ஆனிச்சுன்னா சமாதி. அப்போது நாதபிந்து என்ன கொடுக்குது? இந்த ஏகாகிரத்தை சித்தி பண்ணுது. அதனுடைய விளைவை, அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகுது. தியான பிந்துலேருந்து இப்போ நாதபிந்துக்கு போயிட்டோம். நாதபிந்தில் நீங்கள் நிற்க அது ஒரு புள்ளி. பிந்துனா புள்ளின்னு அர்த்தம், பாயிண்ட். ஒரு நிலை, ஒரு குறி, ஒரு இடம், ஒரு ஸ்தானம், ஒரு அவஸ்தா, ஒரு நிலைமை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் புள்ளி அப்படிங்கிற ஒரு புள்ளி தமிழ் அர்த்தம் புரியுதில்ல? இப்போ தியான பிந்துலேருந்து நாதபிந்து போயிட்டோம். நாதபிந்து கண்டினியூ ஆனால் அது என்ன கொடுக்கும்? நாதபிந்து நாதத்தை ஓங்காரம் உள்ளேருந்து ஒலிக்கிறத கேட்க வைக்கும். அது முடிவுங்கிற சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகும். அங்கே என்ன எடுக்கும்? அமிர்த பிந்து. அங்கே என்ன இருக்கே? அமிர்தம் இருக்கே. சொரூபத்தில் என்ன இருக்கே? நீங்கள் கேட்குற ஆனந்தம் அங்கே தான் இருக்குது. நீங்கள் தேடி பயணிக்கிற ஆனந்தம், நம்ம தேடி பயணிக்கிற ஆனந்தம் அங்கே தான் இருக்குது. வந்த வேலை அங்கே தான் இருக்குது. அமிர்தம், அமிர்தத்துக்கு மேலே ஒரு வார்த்தையும் கிடையாது. அது சுவையும் குறிக்கலாம். எதெல்லாம் இருக்கோ அதில் நம்பர் 1 இருக்கிற இடம் தான் அமிர்தம். மரணமற்ற நிலை, ஆனந்த நிலை, நிரந்தரமான ஆனந்த நிலை, சர்வசித்தி நிலை, யோகீஸ்வர நிலை, ஞானேஸ்வர நிலை. இதெல்லாம் உயர்வான வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைக்கும் ஆதாரமான பிரம்மஸ்வரூபம் இருக்கக்கூடிய இடம் என்ன? பிந்து, அமிர்த பிந்து. அமிர்த பிந்து நடத்திட்டோமா நம்ம? அதுக்குள்ளே எது வேணாலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். டைட்டிலுக்கு அர்த்தம் இதான் வருது, புரியுதா? அமிர்த பிந்து. அமிர்த பிந்தாக்குள்ளே நுழையும் போது நம்ம சமாதி, அத்வைதம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நிலையில் நாம் என்ன பண்ணுறோம்? பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவோம். சொன்னோம்லே இப்போ இத்தனை சொன்னோம்ல, பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ். அங்கே 100% இந்த அமிர்த பிந்தில் நம்ம 100% பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறோம். நம்ம இந்த ப்ளக்கோட நம்ம பூரணமாக பிரிக்க முடியாத அளவுக்கு, திரும்ப ப்ளக்கை கழட்ட முடியாத அளவுக்கு சேர்ந்துட்டோம். இப்போ இந்த செல்லு வச்சு புரியுதில்ல? எந்த அளவுக்கு நீ சார்ஜ் பண்ணுறியோ, எந்த அளவுக்கு உன்னோட சத்தோடு நீ தொடர்பு கொள்கிறியோ, அந்த அளவுக்கு உன்னுடைய அறிவு, ஆற்றல், ஆனந்தம், அன்பு எல்லாம் நீ கேட்குறது எல்லாம் சர்வசித்தி எல்லாம் அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு தான் மேன் பவரில் ஒரு 5 கிலோ தூக்கு 50 கிலோ தூக்கலாம்.
வில் பவரில் ஒரு 500 கிலோ தூக்கலாம். ஆனால் சங்கல்பத்தில் 5 கோடி கிலோ கூட தூக்கலாம். ஏன்? சங்கல்பத்தில் உனக்காக பிரபஞ்சம் வேலை செய்யுது. புரியுதா? இப்போ எது ஈஸி? எதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்? சங்கல்பத்தில் காரியம் நடத்த தான் அது இப்போ எல்லாமே எனக்கு ஈஸியாக நடக்குது. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து நடத்த முடியுமா? அடியன் தொட்ட இந்த 5 வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா நித்தியப்படி. ஏதாவது ஒன்று ஸ்டக் ஆகுதா? ஏதாவது ஒன்று குழப்பம் இருக்கா? ஏதாவது எதுலையாவது நம்ம தான் நடத்துகிறோங்கிற எண்ணம் இருக்கா? இருக்காது. ஏன்னா நாம் நடத்தலை. ஈஸ்வரன் பிரபஞ்சம் அதை நடத்தி வைத்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது. அந்த பிரபஞ்சத்துக்குடைய சர்க்கிள்குள்ளே நுழையிறது தான் அமிர்த பிந்து. அதனுடைய விளைவு பிரகாசிப்போம். தேஜோ பிந்து. தேஜோன்னா என்னது? வெளிச்சம், பிரகாசம். 100 கோடி சொல்கிறோம் இல்லையா, 100 கோடி சூரிய பிரபான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 4 வார்த்தை 4 பிந்து உபநிஷத்து இருக்குது. அதில் நம்ம 3 பார்த்துருக்கோம். அங்கே அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போனோம். விசாரம் பண்ணும்போது எதுக்கு இந்த மாதிரி டைட்டில்லாம் வைக்கிறாங்க ரிஷிகள் அப்படின்னு பார்த்தா இதுதான் அர்த்தமாகுது. கரெக்டாக 4 வருது. வேறு பிந்துன்னு ஏதாவது முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அந்த 108ல் நான் சும்மா ஒரு ஓரலாக அப்படி பார்த்தேன். எனக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகிடுச்சு. அப்படியே அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறையா விஷயங்கள் அது கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? தியான பிந்துக்கே இன்னும் வரல. அதுதான் சொல்ல வந்தது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கே நேற்று பார்த்தோம்? 5வது இடத்துல இருக்கீங்களா? நேற்று பார்த்தோமே. என்னென்ன பார்த்தோம்? சாது வாழ்க்கை, தபஸ்வி வாழ்க்கை, குருவை சென்றடையணும், வைதிகமாக மாற்றிக்கணும். அதுதான் யோகம். ஏதாவது ஒரு வைதிகங்கிறது ஒரு யோகத்தை பிடிக்கிறது. தியான பிந்து அதான் தியானம். விசாரம் குருவிலே அதில் வந்துடுது. ஏகாகிரம் இதுதான் தியான பிந்து. நிருத்தம் தியான பிந்து. நிஷ்ட தியான பிந்து. நாதாந்தம் நாதபிந்து. நாதபிந்து. அத்வைத்தம் அமிர்த பிந்து. சமாதி அமிர்த பிந்து. பிரம்மம் தேஜோ பிந்து. இப்போ இந்த 12 4 நிறுத்திட்டோமா? 12 விஷயத்தையும் 4 ஸ்டெப்பில் முடிச்சிருக்கோம். அதில் என்னென்ன புதுசாக வருது? சாது வாழ்க்கைங்கிறது தபஸ்வி வாழ்க்கை, அது 1. குரு 2. அப்புறம் வைதிகம் யோகத்தை பிடிக்கிறோம் 3 ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பிந்து, 4 3 7. விசாரம் குருவில் வந்துடும். குரு எல்லாமே வந்துடும். தியானம் விசாரம் எல்லாமே வந்துடும். ஆனால் குருவை பிடிக்கணுங்கிற ஒரு அறிவு இருக்கணும். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். குரு இருந்தால் தான் எங்கே போகணும்னு தெரியும், எப்படி போகணுங்கிறதும் தெரியும். நானே பார்த்துக்கிறவனுக்கிறது தான் 10 லட்சம் பிறவிகளும் 10 லட்சம் மன்வந்திர சுத்தலும் பிரகாரத்தை சுற்றுறதும். நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த ஈஸியான வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். கடினமான வேலையை தான் செய்யறதுக்கு தயாராக இருக்கும். எது ஈஸியாக அதை விட்டுருவோம், எது கஷ்டமாக அது கூட போய் முட்டிக்கிட்டு நிற்போம். ஏன்னா எனக்கு சுயமரியாதை பகுத்தறிவுலாம் எனக்கு இருக்குன்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? அப்படி பார்த்தா இந்த 12 இருக்கட்டும். அந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா இந்த 12ஐயும் விட்டுருவேன், அந்த 4ல் நிற்பேன். அப்புறம் 3 ஆகும், 2 ஆகும், 1 ஆகிடும். புரியுதா சொல்கிறது? இந்த 4 வார்த்தையும் மறக்காதீங்க. இந்த 4 வார்த்தையும் எழுதுங்க. முதல்ல தியான பிந்து, தியான பிந்து. ஆமாம், மந்திர வார்த்தையில் எழுதுங்க. இது இந்த முக்தி சூத்திரத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம். மேலே முக்தி சூத்திரம் ரஃப்னு போட்டு 3ன்னு போடுங்க. முக்தி சூத்திரம் ரஃப்னு போட்டு 3ன்னு போடுங்க. அதில் என்னென்ன போடுறீங்கன்னா, சாது அதாவது தபஸ்வி, 1 சாது, 2 குரு, 3வது வைதிகம். இந்த 3 மாறாது. தியான பிந்து,
தியான பிந்துக்குள்ளே 3 இருக்குது. ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டா. புரியுதா? தியான பிந்துன்னு போட்டு அதுக்குள்ளே அண்டரா ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டம். 3வது இடத்துல இந்த விசாரத்தை போடணும். தத்துவ விசாரத்தை. தத்துவ விசாரம் எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும். எப்படி போடுறீங்க? சாது, குரு, வைதிகம் போட்டுட்டு விசாரம் போடுங்க. 4வது இடத்துல விசாரம் போட்டு அடுத்தது தியான பிந்து போடுங்க. அடுத்தது நாத பிந்து போடுங்க. நாதமும் நாதாந்தமும் நாத பிந்தில் வரட்டும். அமிர்த பிந்து தான் அத்வைதம், சமாதி எல்லாம் அமிர்த பிந்து. தேஜோ பிந்து பிரம்மம். எத்தனை வந்திருக்கு? எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? 12. இப்போ 8 ஆகிடுச்சா? முதல் படிங்க. தபஸ்வி குரு. இல்லை, முதல் வார்த்தை மட்டும் படிங்க. முதல் வார்த்தை மட்டும் படிங்க. சாது. சாது அப்படின்னா தபஸ்வி. மறக்கக்கூடாது, நாளைக்கு மறந்து போயிடும். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்க பழச மறந்துடுங்க. சாது வாழ்க்கை தான் இறைவன் ஏற்றுக்கிறான். புரிஞ்சுங்க. சாது வாழ்க்கைங்கிறது தன்னை ஜீரோ பண்ணிக்கிறது, டெடிக்கேட்டடாக இருக்கிறது. அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் சரணாகதி பண்ணிவிட்டு, நீங்கள் தான் என்னை கதி, நீங்கள் தான் என்னை அழைச்சிட்டு போகணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும்னு இறைவன்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணிடணும். அதே தான் சிஷ்யனுக்கும். குரு சிஷ்ய உறவு பலமுறை சொல்லிட்டேன். பகவான் பக்தன், குரு சிஷ்யன், கணவன் மனைவி. சரணாகதி இருந்தால் தான் வாழ்க்கையை எளிமையாக ஜெயிக்க முடியும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது தான் ஈகோ. அதுதான் பிளவை ஏற்படுது. அது பேர் தான் துவைத்தம். புரியுதா? இது வாழ்க்கைக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒன்றி நிற்கிறது, ஒன்றாய் நிற்கிறது, ஒன்றில் நிற்கிறது. அது பேர் தான் அத்வைதம். அது பேர் சமாதின்னு யோக பாஷை. வேதாந்தத்தில் அத்வைதம்னு சொல்கிறோம், ஞானத்தில் அத்வைதம்னு சொல்லுவோம், யோகத்தில் சமாதின்னு சொல்லுவோம். இப்போ சாது வாழ்க்கை தான். சாதுங்கிற வார்த்தையே போடுங்க. சாது, முமுட்சு, தபஸ்வி எல்லாம் ஒரே வார்த்தை தான். சாதுன்னா என்னது? சாதுன்னு போட்டு 3 அம்புக்குறி போட்டு சைடில் ஒரு பேஜ் ஃப்ரெஷ் பேஜாக எடுங்க சொல்கிறேன். ஃப்ரெஷ் பேஜ் எடுங்க. முதல்ல சாதுன்னு 1ன்னு போட்டு சாதுன்னு போடுங்க. 3 அம்புக்குறி இப்படி சைடில் போடணும். ப்ராக்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி. சாதுவில் என்னென்ன இருக்குன்னா முமுட்சு, தபஸ்வி. முமுட்சு, தபஸ்வி 2 இருக்கா? இன்னொன்று 3 போட்டிங்களா? சரி, 2 இருக்கட்டும். அடுத்தது 2வது வார்த்தை என்ன? குரு. குரு இருக்கா? குரு 2வது, அது தனித்தன்மையோடு இருக்கட்டும். அது இருங்க, வர வேண்டாம். குரு தனியாக இருக்கட்டும், அது தனியாக இருக்கட்டும். அந்த இறைவன் உங்களுக்கு குருவாக வந்து நிற்கிறார் 2வது இடத்துல. நீங்கள் முடிவு பண்ணோன்னே தான். அவர் முடிவு பண்ணி வரல. நீங்கள் என்றைக்கு முடிவு பண்ணுறீங்களோ அது வரைக்கும் காத்துட்டுருக்கார். பெருமாள் ஏன் நிற்கிறாரு, ஏன் படுத்திருக்காரு, ஏன் உட்காந்துருக்காருன்னு அன்றைக்கி சொன்னேன்ல. பெருமாள் ஏன் நிற்கிறாரு, நான் உட்காந்தாரு, படுத்தார். சிஷ்யன் பக்தன் தன்னை தேடி வரட்டும்னு காத்திருக்காராம் பரம்பொருள். பார்த்தீங்களே, நம்ம அவர் எதுக்கு நிற்கிறாருன்னு, எதுக்கு உக்காந்துருக்காருன்னு கூட இவ்வளோ வருஷமாக நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம்னு எத்தனை முறை நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். முருகப்பெருமான் அமர்ந்த திருக்கோலம் ரொம்ப அரியது. இந்த 8 கொடி சிக்கல் எண்கண் இங்கே தான் அமர்ந்த திருக்கோலம். சண்முகராக இருப்பார். ஒரே ஒரு இடத்துல திருப்பரங்குன்றம், 6 படை வீட்டில் திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்த திருக்கோலம். அதுக்கு எல்லா இடத்துலையும் அவர் நின்ற திருக்கோலம் தான். கிடந்த திருக்கோலமே இல்லை அவருக்கு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? பரமேஸ்வரன் ஒரே ஒரு இடத்துல கிடந்த திருக்கோலம், பாக்கி திருக்கோலமே கிடையாது. சிவம் சக்தி ஐக்கியம்தான் பரமேஸ்வரன். யோகத்தில் இருக்கார், தோன்ற மாட்டார். சரி, இப்போ குரு தனியாக இருக்கட்டும். வைதிகம், வேதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாம் அதுக்குள்ளே ஒடுங்கட்டும். வைதிக வாழ்க்கையாக இருப்போம். இத்தனை காட்டு முராண்டியாக வாழ்ந்துட்டோம். சாஸ்திர அறிவு இல்லாதவது மிருகம். அதெல்லாம் விட்டுட்டு வைதிகம் வந்துட்டோம். இப்போ வைதிகங்கிறத வெஜிடேரியன் வாழ்க்கை, ஜீரோ பண்ணிக்கிற வாழ்க்கை, சரணாகதி வாழ்க்கை, கைங்கரிய வாழ்க்கை, இதெல்லாம் இதில் வருது, வைதிகத்தில் வருது. அதில் எழுதிங்க வருது. ஒரு ஃபேக்டர் போட்டு கைங்கரியம், சரணாகதி, தானம், தர்மம்லாம் இதில் வருது. வைதிகத்தில்
கைங்கரியம் சரணாகதி, முதல்ல சரணாகதி, ரெண்டாவது கைங்கரியம், மூணாவது தான தர்மம், சேவா, இதெல்லாம் அதில் வருது. கைங்கரியம் தான் அதில் வந்துருச்சு, கைங்கரியத்தில் அது வந்துடும். அடுத்தது தியான பிந்து. தியான பிந்துன்னு போட்டுட்டு சாரி விசாரம், மூணாவது இடத்துல விசாரம் வரணும். குரு வந்து விசாரம் பண்ணால் தான் இதெல்லாமே கைகூடும். விசாரம் வந்தால் எல்லாமே கைகூடும். குரு வந்தால் விசாரம் வரும். அப்போ மூணாவது இடம் விசாரம், நாலாவது இடம் தான் தியான பிந்து. சாது தபஸ்வி வரும்னா குரு தனியாக போட சொன்னார் ரெண்டாவது இடத்துல. மூணாவது வந்து வைதிகம் சொன்னோமா, நாலாவது விசாரம். கரெக்டு. அஞ்சாவது வந்து தியான பிந்து. விசாரத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏ டு இசட் ஆளினால் அதுக்குள்ளே இருக்குது. விசாரம்னு சொன்னால் அது ஒரு மெயின் என்ஜின். தியானத்துக்கே அதான் ஆதாரம். பாக்கி நாளுக்கும் விசாரம் தான் ஆதாரம். விசாரம் தானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது. விசாரம் தானே தியானம் பண்ணணும், ஓங்காரம் இருக்குது, பிராணாயாமம் பண்ணணும், எல்லாம் சொன்னதுலாம் யார்? எதை பேச்சு, எதை கேட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்க? விசாரம் பண்ணதுனால தானே ஸ்டெப் எடுத்தோம். புரியுதா? நீங்கள் கடந்து வந்து ஒரு ரெவ்யூ பண்ணுறீங்க. இப்போது அடுத்தது தியான பிந்துல ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை, அது மூணுத்தையும் ஒரு ஒன்று போட்டு 3 சைடு ஃபேக்டர் சைடு இது கொடுங்க, சப்டிவிஷன் மாதிரி. ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. கரெக்டு. அடுத்தது கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நல்லா பெருசு பெருசாக 2 பேஜில் எழுதினா கூட தப்பு இல்லை. அடுத்தது நாத பிந்து. நாதம், நாதாந்தம் முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அந்த சவுண்டை கேட்குற வரைக்கும், நீங்கள் அந்த சவுண்டு ஒடுங்குற வரைக்கும் உட்காரணும்ல. இல்லைன்னா எதுக்காக உட்காந்துருக்கோன்னு தெரியாதே. நாதம், நாதம், நாதாந்தம் ரெண்டும் நாத பிந்துல வருது. அடுத்தது அமிர்த பிந்து. எத்தனை பாயிண்ட்? மெயின் டைட்டில் மட்டும் சொல்லுங்கள். அமிர்த பிந்து. அமிர்த பிந்துல அத்வைதம், சமாதி. அத்வைதம், சமாதி. அடுத்தது எல்லாம் அதில் வந்துடும். அத்வைதம், சமாதி, மௌனம் எல்லாம் அதிலே வந்துடும். போட்டுங்க, மௌனம் போட்டுருங்க. மௌனம்னு தானாக நடக்கிறது, எல்லாம் விளைவுது. அடுத்தது என்னது? தேஜோபிந்து. அதுதான் பிரம்மஸ்வரூபம். அங்கே தான் என்ன நடக்குது? சர்வசித்தி. ஒரே ஒரு ஃபேக்டரி போட்டு சர்வசித்தி, முக்தி. முக்தியும் சித்தியும் இல்லைண்ணா, முக்தியும் சித்தியும் 2 பேஜில் எழுதுனா என்ன? எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? டைட்டில் மட்டும் மெயின் ஃபேக்டர்ஸு 8. அஷ்டாங்க யோகம் மாதிரி 8 வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம விசாரம் பண்ணுவோம். இது புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இந்த ப்ளக்கு அதோட சொருரம் பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ப்ளக்கை பொருத்துகிறோம். ஏன் பொருத்துகிறோம்? எந்த அளவுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். இப்போது நீங்கள் பொருத்துகிற தருணம், செல்லு ஒரே 1 நிமிஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறோம், 5 நிமிஷம் போட்டுக்கிறேன் நான் சொல்கிறோம். 100% இருக்கணும் சார்ஜ். சலிப்பும் புளிப்பும், சலிப்பு, புளிப்பு, வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் பயணிக்கும் போது வரும். இதை தாண்டணும். புரியுதா? பலனே இருக்காது, உற்சாகமே இருக்காது. நீங்கள்லாம் அபியாசம் பண்ணால் தான் இந்த உற்சாகம் வரும். அது சொல்கிறாங்களே குரு. இப்போ நம்ம சுவாமி ஒரு வார்த்தை தான் சொல்வார், அதுக்கப்புறம் உள்ளே போனால் 1000 வார்த்தைகள் அர்த்தம் வரும். சர்வஜன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார், எல்லா வார்த்தையும் வந்துடுச்சு அதுக்குள்ளே. கிரிவலம் ஆரம்பிக்கிறது தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் அதில் 1000 பேர் வருவாங்க. எல்லா விஷயமும் அடியன் அதனால தான் எனக்கு எல்லாம் ஈஸியாக போச்சு. எதையாவது சிரமப்பட்டுருக்கேன்னா, பிரசாதம் வரல வராமல் இருக்கா? மாலை வரல வராமல் இருக்கா? சொல்லுங்கள். மழை பெய்யுதே இன்றைக்கி நடக்குமா? ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. எப்போதும் போல யதார்த்த மாதிரி நீ பச்சை வேஷ்டியை கட்டிக்கிட்டு அங்கே வந்து நில்லு. காம்பவுண்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அதுதான் அங்கே உபதேசம். எல்லாம் தானாக நடக்கும், சரியாக நடக்கும். நீங்கள் அடியன் சாக்கடையெல்லாம் இல்லைன்னு இந்த
ஹார்வெஸ்டிங் இருக்குல்ல, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, அது பிளாக் ஆகி கிடந்துச்சு. நாங்கள் ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணி இது பண்ணால் இந்த தண்ணி போகிற அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக வச்சுட்டான். அதனால் அதை போய் மண் அடிச்சுக்கிட்டு எல்லாம் சாக்கடை ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தா அப்புறம் அங்கே போய் குத்தி விட்டு அது பல வருஷத்தில் உள்ள மண், அது கண்ணங்கரேன்னு இருக்குது. அப்புறம் குச்சால் குத்துறத குச்சியால் குத்தணும், மண்வெட்டியால் எடுக்கிறத மண்வெட்டியால் எடுத்தோம். அப்புறம் வழி இல்லாமல் கையாலேயே எடுக்க வேண்டிய சூழ்நிலை. சுவாமி விஷயந்தான், ஒன்றும் அழுக்கெலாம் இதெல்லாம் கிடையாது, கெட்டதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மண்ணே அவ்வளோ சாக்கடையாக போயிடுச்சு, கண்ணங்கரேன்னு ஆகி போச்சு. நாற்று அடிக்க ஆரம்பிச்சு, எடுத்தால் அப்படி கப்ப கப்பன்னு எல்லாம் உள்ள தண்ணி எல்லாம் போயிடுச்சு, மொத்த தண்ணியும் போயிடுச்சு. நான் எடுக்கிறேன்னா வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறார். மண்வெட்டி எடுத்துன்னு வாங்கன்னு தான் சொன்னேன். அவரை போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் 3 மணிக்கு மத்தியானம் 3 மணி தியான டைம், 2:45 வந்துட்டேன். 3 மணிக்கு தியானத்துக்கு போனோம். சரி அதுக்குள்ளே இதை பண்ணிடுவான்னு கூப்பிட்டு அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் மண்வெட்டியை. அவரை வேலை வயசானவர், அவரை விட்டுட்டு நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியல, யாரையும் கூப்பிட முடியாது அந்த நேரம். சில வேலைகள்லாம் உடனே செய்யணும். அப்போ பார்த்தா அப்புறமா மழை பெய்யுது, மொத்தத்தையும் கரைச்சிட்டு க்ளீனாக இருக்குது. இப்போ போய் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் என்ன அலுப்பும் சலிப்பும் புளிப்பும். சாயந்தரம் ஆகட்டும், அடியார்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? நம்ம வீட்டு கல்யாணம், உங்களுக்கு கூட எல்லாருக்கும் சொல்கிறேன், சுவாமி விஷயத்தில் உடனே இறங்கிடணும். சுபஷ்ய சீக்கிரம், தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், ப்ளம்பர் வரட்டும், கரண்ட் எலக்ட்ரீஷியன் வரட்டும்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பிடிச்சி எலக்ட்ரீஷியன் போய் தூக்கிட்டு வந்துடணும், வண்டி எடுத்துன்னு போய். அது மாதிரி ஒன்று இருக்கணும். சரி, இன்றைக்கி 394வது மந்திரத்தில் இந்த சார்ஜிங்குங்கிற விஷயத்த சாதாரணமாக எடுத்துங்க. அது என்ன சொல்லவே விட மாட்டேங்குது. டைவர்ஷன். நீங்கள் செல்லை எத்தனை % சார்ஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது வேலை செய்யும். நீங்கள் சார்ஜே பண்ணாமல் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் யார்? சார்ஜுனா எனர்ஜி ஏற்றுறதில்ல, பவர் ஏற்றுறதில்ல, அந்த சத்து ஸ்வரூபத்துக்கு போகிறது. அன்பு, அறிவு, ஆனந்தம்னு சொல்கிறேன்ல, அந்த நிலையில் வேலை செய்கிறது சங்கல்பத்தாலே நடக்கும். அங்கே 100% கூட சார்ஜ் தேவையில்லை, 20%லேயே 100% வேலை நடக்கும். 8 மணி நேரம் தூங்கணுங்கிற அவசியம் இல்லை. 12 ஹவர்ஸ்லேயே 2 ஹவர்ஸ்லேயே நாமளும் சார்ஜ் ஆகிடும், வேலையும் நடக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ நம்ம அதை தொடர்பு கொள்ளுறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படி தான் வச்சுருக்குது. அது அறியணும். அதுதான் எடுத்து சொல்கிறாங்க குரு, நீ அந்த செல்லை தயவுசெய்து சார்ஜ் பண்ணு. எந்த சார்ஜு? பாடிக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, செல்லோடைய அந்த ஃபிசிக்கல் பாடிக்கும் ஒரு சார்ஜ் இருக்குது. அப்புறம் மனம், சித்தம், புத்தின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம உடம்புக்கு நெட்வொர்க்கு சார்ஜ் இருக்குது. இருக்கா இல்லையா? அது மாதிரி நாம் நம்ம சொரூபத்துக்குள்ளே போய் நாம் எந்த அளவுக்கு அதோடு நிற்கிறோமோ அத்தனை % நாம் பிரம்மஸ்வரூபமாக மாறுறோம். பிரம்மஸ்வரூபம் மாற மாற நல்லது அதிகமாகுது, சத்காரியங்கள் அதிகமாகுது, மகத்தான காரியங்கள்லாம் நடத்தப்படுது. இறையாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நடத்தலாம். அப்படி தான் இந்த லெவலில் இப்போ நடத்தின்னு இருக்கோம். இது விரிவாகும், விஸ்வரூபம் எடுத்தே தீரும், வேறு வழியே கிடையாது. புரியுதா சொல்கிறது? இப்போ நீங்கள் பிரம்மஸ்வரூபத்தில் எத்தனை % இருக்கீங்கன்னு நீங்களே மார்க் போட்டுங்க. அதோட தொடர்பு கொண்டால் தான் அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? நெருப்பு குண்டை இரும்பு குண்டை நெருப்பில் போட்டால் தானே அது நெருப்பாகும். ஒரு கயிறை கட்டிக்கிட்டு, ஒரு கம்பியை கட்டிக்கிட்டு, இந்த ஷார்ட் புட்லேயே கம்பி கட்டியிருப்பாங்க தெரியுமா, செயின் சுற்றி விடுவாங்க. அது மாதிரி அந்த இரும்பு குண்டில் செயினை போட்டுக்கிட்டு நம்ம அப்படி நெருப்பில் போட்டு டக்குன்னு எடுக்கிறது. இப்படி போடுறது எடுக்கிறதுனா எப்படி சார்ஜ் ஆகும்? எப்படி அது இரும்பு குண்டு நெருப்பு குண்டாக மாறும்? அது தியானம்தான் அதுக்கு வழி, விசாரம்தான் அதுக்கு அறிவை கொடுக்குது. நான் தியானம் பண்ண மாட்டேன், விசாரம் பண்ண மாட்டேன்னா இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா நீ மற்ற பொருள் மாதிரி தோன்ற ஒரு விஷயம் இல்லை. அவர் வெளியில் கிடைக்கிற பொருள் கிடையாது, ஸ்தூலமும் கிடையாது, சூக்ஷ்மமும் கிடையாது, காரணமும் கிடையாது. இத்தனை கடக்கணும் நீ. அதனால் ஏகாந்தத்துக்கு போவேன், தியானம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அறிவு வரணும். அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை விட்டு வெளியில் வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். எப்போ எடுக்கிறீங்களோ எடுங்க.
அணுமாத்திரம் ஷரீரம் வா. அணுமாத்திரம் ஷரீரம் வா. இந்த ஷரீரம் அணுவால் செய்யப்பட்டது. அணுக்களுடைய கூட்டம் தானே. அணுக்கள் ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியும், இந்த கண்ணுக்கு தெரியாது. ஏதோ ஒரு இதில் அணுக்கு ரூபம் இருக்கா இல்லையா? சிறியதிலும் சிறிது. அதனால் அதெல்லாம் சேர்ந்தால் அது ஸ்தூலமாயிடும், பிரிஞ்சால் சூட்சுமமாயிடும். ஆனால் இந்த சரீரம் பஞ்சபூதங்களுடைய அணுக்களால் செய்யப்பட்ட சரீரம், ஸ்தூல உடம்பு. அணுமாத்திரம் எல்லாம் அசத்தியகம். இந்த அணுவும் அசத்து தான், மித்து தான். அணுமாத்திரம் அச்சிந்தியம். இந்த அணுமாத்திரத்தை, இந்த அணுவாக இருக்கக்கூடிய பரம்பொருளை, சைத்தன்யத்தை சிந்திக்க முடியாது, சிந்தித்து பெற முடியாது, தியானித்து பெறலாம். சிந்தனைக்கும் தியானத்துக்கும் விசாரம் தியானம். விசாரங்கிறது இங்கே இருக்குன்னு சொல்கிறது, இந்த இடத்துல இருக்குது, இப்படி போ அப்படின்னு சொல்கிறது விசாரம். நீ அதுக்குள்ளே போகணும், அதுக்கு அவனுடைய கருணை வேணும். நான் சொன்னாலே எதுக்காகவும் ஆனந்தத்தையும் இறைவனையா விடமாட்டேன்னு முடிவு எடுத்தோம். அவர்கிட்ட ஆனந்தம் இருக்குங்கிறத அனுபூதி ஆச்சு. எப்போ அனுபூதி ஆகுதோ அப்போ இறை பணியை விட வேறு எந்த பணியும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தேன். ரொம்ப நாள் காத்திருந்து அது ராஜகோபுர கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா அந்த வாழ்க்கை அமைஞ்சிச்சு. இறைப்பணியை தவிர வேறு எந்த பணியும் செய்ய மாட்டேன். அது சார்ந்த விஷயங்கள், டாலர் விற்கிறது, வேல் விற்கிறது, பூ விற்கிறது, மாலை விற்கிறது, எல்லாம் அப்படி தான் வந்துடுச்சு. அணுமாத்திரம் சிந்தயம் வா. அச்சிந்தயம், இந்த அணுவாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை சிந்திக்க முடியாது. சிந்தியம் வா ஹ்ய அணுமாத்திரகம். சிந்திக்க வேண்டியது அதுதான், சிந்திக்க முடியாதது. ஆனால் நீ அதை தான் சிந்திக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்காக காத்துன்னு இருக்கணும், உக்காந்துருக்கணும். வருமா? டெஃபினட்டாக வரும், உறுதியாக வரும். இது எந்த லாஜிக்கும் இல்லையே. லாஜிக் இல்லாத மேஜிக் தான் இறைவன். குரு சொல்கிறாங்கல்ல, இந்த மந்திரம் சொல்லுதில்ல, அதை சிந்திச்சுட்டு உட்காந்துருக்காத, ஆனால் அதுக்காக காத்துட்டு உட்காருன்னு அர்த்தம். தியானத்தில் தான் நடக்குது. நீனுடைய பயிற்சியும் முயற்சியும் விசாரமும் தியானமும் எங்கே கொண்டு போய் நிறுத்துது? ஒன்று புருவமத்தியில் கொண்டு போய் நிறுத்துது. அங்கே நீ காத்திருக்கணும், சகிப்புத்தன்மையோடு காத்திருக்கணும். ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும். அங்கே டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வேலை இருக்குன்னா போ. இப்படி தான் எல்லோரும் லைஃப்பும் போயிட்டுருக்கு. உள்ளே போனால் தானேப்பா தெரியும். ஒரு எந்த ஒரு ஃபீல்டுலேயும் ஆனால் உள்ளே போனால் தானே தெரியும். வெளியில் இருந்துக்கிட்டு பார்த்தா வேறு மாதிரி தெரியும். வெளியில் பிரகாசமாக இருக்குது, உள்ளே போனால் வேறு மாதிரி இருக்கும். பிரம்மைவ சர்வம் சின்மானம். பிரம்மந்தான் எல்லாமா இருக்குது, சித்தா இருக்குது. பிரம்ம மாத்திரம் ஜகத்ரயம். பிரம்மமே 3 ஜகமாக இருக்கிறது. பூகு போக சிவக. ஆனந்தம் பரமானந்தம். அது எப்படி இருக்கு? ஆனந்தம் பரமானந்தம், அந்த சத்து ஆனந்தம். அதெல்லாம் இன்னும் இப்போ தான் நீங்கள் ட்ரிப்புக்கு வர்றதுனால தான் அதை சுவைக்க ஆரம்பிச்சிங்க. அப்போது ட்ரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. டிக்கெட்டு வேணும், வீட்டுக்கு வரதுக்குள்ளே டிக்கெட் புக் ஆக ஆரம்பிச்சிது. வராதவங்களாம் கிட்டக்க வந்து எத்தனை டிக்கெட் போயிருக்கு, இத்தனை டிக்கெட் போயிடுச்சா அப்படி போட்டிங்களா இல்லையா? உங்கள் சிந்தனை எப்படி மாறுது? ஆஹா, இது உலகத்திலேயே மேலான இன்பம் இது. இது நான் சொல்ல முடியுமா? அதுதான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது. நீ அனுபூதி அடைஞ்சாதான், ஓ இது டெம்பரவரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. ஜி சொல்லக்கூடிய அந்த சத்தை தொடர்பு கொண்டால், அதோட 2 கலந்தால், வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லா ஜென்மமும் வெற்றி. ஒரு ஜென்மா வெற்றி இல்லை, டெம்பரவரி வெற்றி இல்லை. எந்த ஜென்மா இப்போ படியெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? மீண்டும் பிறவி. எல்லா ஞானிகளும் யோகிகளும் குருமார்களும் பிறவி வேண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம வேணும்னு சொல்கிறோம், தொண்டு செய்யணும்னு சொல்கிறோமா இல்லையா? பரபகர்த்தத்துக்காக வேணும், முருகனுக்காக பிறக்கணும், முருகன் திருவடியிலே இருக்கணும், முருகன் திருப்பணியே செய்யணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அடியே நினைக்கிறேன்.
வரமாக கேட்டாலும் இதான் கேட்பேன். அது ஏன் அப்படி? ஜீவன் முக்த நிலையில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ உன் வேலையை பண்ணிகிட்டே இருப்ப. நீ வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்ப. இடையில உனக்கு திருமணம் நடந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், அதை வாழ வைப்போ, உற்றார் உறவினரை முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஏதாவது முடிஞ்சால் சின்ன சின்ன வஸ்திர தானம், என்னென்ன தானம்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியும். புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், நோட்டு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம். நீங்களாம் பண்ணுறீங்களா இல்லையா? இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்க. முதல்ல சாமிக்கு பண்ணுறீங்களா, அப்புறம் குருவுக்கு பண்ணுங்கள், அப்புறம் உற்றார் உறவினருக்கு பண்ணுங்கள், அப்புறம் நண்பர்களுக்கு பண்ணுங்கள், சமுதாயத்துக்கு பண்ணுங்கள். 5 தத்துவம் சொல்லுது மகா யஜ்யம்னு. என்ன சும்மா பொய்யா சொல்லியிருக்காது. எல்லாத்துக்கும் விளைவு இருக்குது. இருந்தால் பண்ணுங்கள். பொருள் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஆலோசனை கூட கொடுக்கலாம். நீ அடியனுடைய ஆலோசனை எத்தனையோ வீடு கட்டியிருக்காங்க, எத்தனையோ திருமணம் நடந்திருக்கு, எத்தனையோ நல்ல வேலைகளில் இருக்காங்க. இன்றைக்கி தான் இந்த உபதேசம் இல்லை. நான் டீச்சிங்கில் வந்த 25 வருஷமாகவே அந்த வாக்கு வந்து பலிதமாகிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளோதோ பேர் நேரடியாக டைரெக்டாக சொல்லுவாங்க. முகஸ்துதி அல்ல, குருவை வந்து முகஸ்துதி பண்ணலாம், குருவையும் இறைவனையும் ஸ்தோத்திரமே பண்ணலாம். பாக்கி பேரை தான் ஸ்துதி பண்ணக்கூடாது. இப்போ குரு அங்கே ஒரு மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு பெரிய உங்களுக்கு பாராட்டு விழா நடக்குது, அங்கே குரு வந்திருக்காங்கன்னா அவங்கள 2 வார்த்தை சொல்லணும், இறைவனை 2 வார்த்தை சொல்லணும். அதெல்லாம் என்னது? இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சகசிராரம் குளிர்ந்து போகும். அது பெரிய பிளெஸ்ஸிங். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றவங்களை முகஸ்துதி பண்ணிங்கன்னா அது சாபம், அதை புரிஞ்சுங்க. குரு அல்லாதவர்களை முகஸ்துதி பண்ணாதீங்க. அவங்களுடைய பெருமைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க இல்லாதப்ப சொல்லுங்கள். அதனால் ஆனந்தம் பரமானந்தம் எது? பரம்பொருள். நாம தான் அது, நமக்குள்ளே இருக்கே, தொடர்பு கொள்ள முடியல. என்ன பண்ணணும்? உக்காரணும். அந்நிய கிஞ்சித்துனா இந்த ஆனந்தம் பரமானந்த தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியலப்பா. இது சித்தி பெற்றவன் சொல்கிறான். சைத்தன்யம் மாத்திர ஓங்காரம். சித்து தான் ஓங்காரம். ஓங்காரம்னா சித்து, ஓங்காரம்னா சித்து, சித்துனா ஓங்காரம். ஏன்? சித்துலேருந்து தான் ஓங்காரம் வெளியே வருது. உள்ளே போனால் ஓங்காரம் பின்னாடியே போனேன்னா சைத்தன்யம் ஆகிடுவேன், சொரூபத்துக்கு போயிடுவேன். சித்து தான் சத்து. முன்னாடி பார்க்குறது சித்து, பின்னாடி இருக்கிறது சத்து. அசையாமல் இருக்கிறது சத்து, அசைகிறது சித்து. இது புரியுதா? இந்த சத்து சித்தனுடைய குரல் தான் ஓங்காரம். மூச்சு தான் பிராணன். இந்த ஓங்காரத்துலேருந்து தான் பூகு புவக ஸ்வக வந்துச்சு. ஓங்காரத்துலேருந்து தான் முதல்ல வந்தது ஓங்காரம். அப்புறம் அத்தாத்து பிரம்ம ஜிஞ்ஞாசான்னு சொல்லுவாங்களே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆவலை தான் ஆரம்பிப்பாங்க. எல்லாமே ஆவலை தான் ஆரம்பிப்பாங்க. அகரங்கிறது பிரம்மம். அதனால் சைத்தன்யம் மாத்திர ஓங்காரம் எப்படி கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. பிரம்மைவ சகலம் சுயம். பிரம்மைவ சகலம், பிரம்மமே எல்லாம், அது நானே சுயம். பிரம்மமே எல்லாம், அது நானே. எங்குள்ளே இருக்கார் சுயம், நானே. சுயம்புவே பிரம்மம். அதுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அதுதான் எல்லாருக்கும் அப்பா அம்மாவாக இருக்கு. அகமேவ பிரம்மைவ சகலம் சுயம் அகமேவ ஜகத் சர்வம். நானே இந்த ஜெகத். உங்கள் லோகம் உங்கள் மனசு தான். நான் சொல்லியிருக்கோம், உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் உங்கள் மனம்தான். அகமேவ பரமபதம். நானே மேலான உயர்ந்த நிலை. ஆத்மா சொல்லுது, அகமேவ பரமபதம், நானே மேலான நிலை தான். என்னை விட வேறு இன்பம் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சேன். என்னை விட மேலான இன்பம் எதுவும் கிடையாது. அகமேவ குணாதீத்தம். இப்போ நாம ரூப குணம் சொல்கிறோம்ல, ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும், அதுக்கு ஒரு குணம் இருக்கும். குணம்தான் யூசேஜ். அதையெல்லாம் கடந்து நிற்கிறேன். நான் துரியத்தில் நிற்கிறேன், 4வதாக நிற்கிறேன், நிர்குணமாக நிற்கிறேன். அதான் நாம ரூபம் குணம் தாண்டியவன். சத்து அஸ்தி பாதி பிரீத்தி. நாம ரூபம் 5 தத்துவம். பரம்பொருளை பிடிக்கிறதுக்கு 5 தத்துவம். முதல்ல ஒரு பொருளை பார்ப்பீங்க, அப்புறம் அதுக்கு பேரை பார்ப்பீங்க, அப்புறம் பிரீத்தி அதோடைய செயலை பார்ப்பீங்க, அப்புறம் தான் அறிவு, அன்பு, ஆனந்தம்.
அகமேவ குணாதீத்தம், நான் குணத்துக்கெல்லாம் அப்பால் இருக்கேன். ரஜோகுணம் சத்துவகுணம். முதல்ல என்ன எங்கே இருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம்? முதல்ல சத்துவகுணத்து பர்சன்டேஜை ஏற்றணும்னு ஒரு முடிவுக்கு வாங்க. எப்படி ஏற்றுறதுனா, இந்த மாதிரி உழவார பணி, திருப்பணி, குரு சேவா, சத்காரியங்களில் ஈடுபட்டா. ஏன்னா நீங்கள் உட்காந்து உடனே தியானம் கைக்கூடாது, புரியுதா? விசாரம் பண்ணால் கூட விசாரத்தை நீங்கள் உணர்கிற வரைக்கும் அது செயலுக்கு வராது. செயல்படக்கூடிய வார்த்தையை தான் அடியேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நேராக இந்த வார்த்தை கொடுத்தா நேராக செயல்படு. பாருங்கள், 12 வார்த்தை 8 வார்த்தையாக ஆகிடுச்சு. நினச்சிலாம் பார்க்கல, பிளான்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு என்ன தோணுதோ எழுதி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரியாக இருக்கா தப்பாக இருக்கா? சரியானது, சரியாக தான், சரியாக இருக்குது, 100% சரியாக இருக்குது. தேஜோபிந்தில் என்ன பண்ணுறோம்? நல்லா வெளிச்சமாக பிரகாசிக்கிறோம். தேஜோபிந்தில் பிரம்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிறோம். பரோபகார்த்தம்லாம் அப்போ தான் ரொம்ப வேகமாக நடக்கும். நாதபிந்தில் என்ன பண்ணுறோம்? நாதத்தை உற்று கவனிக்கிறோம். தியானத்தினுடைய உச்சத்துக்கு போகிறோம். நாதம் நாதாந்தம் போகிறோம். அமிர்த பிந்தம் அத்வைதம் சமாதி. தியான பிந்தோ நிஷ்ட நிருத்தம் ஏகாகிரம். ஏகாகிரம் நிருத்தம் நிஷ்ட, மறக்கக்கூடாது. இப்போ இந்த வார்த்தைக்கு வந்துடலாம். 12 வார்த்தையிலேருந்து 8 வார்த்தைக்கு வந்துடலாம். இருக்கட்டும், 12 8 அப்படியே இருக்கட்டும். அகமேவ குணாதீதம் அகமேவ பராத்பரக. பரம்பொருள் சொல்கிறல்ல, அதுக்கு அப்பால் இருக்கிறது நான் தான். பராத்பரக, மேலான பரபிரம்மம். அகமேவ பரம் பிரம்மம் சொல்லிடுச்சு, அதே சொல்லிடுச்சு. அகமேவ பரம்பிரம்மம் அடுத்த வார்த்தையில் சொல்லிடுச்சு. அகமேவ குருவார் குரு. உனக்கு யார் குருவாக இருக்காங்களோ அவங்களுக்கு குருவாக இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லுது. எங்கள் ஐயப்பனை வழிபடும் போது என்ன சொல்கிறோம்? எங்கள் குல தெய்வமே. உடனே நான் எங்களுக்கு குலதெய்வம் வேற இல்லை, இவர் என்ன ஐயப்பனை சொல்ல நினச்சிக்கூடாது. எல்லா குலத்துக்கும் ஒரே ஒரு யார் மேலானவர் ஒருத்தர் தான் இருக்கார். குலகுருன்னு ஒருத்தர் தான் இருப்பார். அங்கேயும் தான் சதாசிவம் சதா சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய ஒரு பாட்டு இருக்குது. சதாசிவத்துலேருந்து ஆரம்பித்து அவர் தான் ஆதி, நடுவில் சங்கரர், இப்போ தட்சிணாமூர்த்தி, இது வரைக்கும் உள்ள குரு வரைக்கும் தட்சிணாமூர்த்தி. நமோ நமக்குன்னு ஒரு வாக்கியம், ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னும் மடத்தில் போய் சேருங்க. இங்கே நாட்டுக்கு போயிடுங்க, காசிக்கு போயிடுங்க, இங்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்க உங்களை. அங்கே ஆதார் கார்டு கேட்குறாங்களாம். ஆமாம், ஆதார் கார்டு இந்த கார்டு அந்த கார்டெலாம் இல்லைன்னா நீ யாரோ வந்து இருந்து என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கன்னா. அதனால் அகமேவ குணாதீதம் அகமேவ பராத்பரம் அகமேவ பரபிரம்மம் அகமேவ குரோர் குரு. உங்கள் குருவுக்கு நான் தான்ப்பா குரு சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஆச்சாரியம் பரமாச்சாரியம். இப்போ இந்த ப்ளக்கு வந்து அந்த கரண்ட்டோட சேரும்போது அது சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அதையே திங்க் பண்ணிட்டு இருந்தால் அது ஆகுவீங்களா ஆக மாட்டீங்களா? அதான் லாஜிக். அங்கே வாட் யூ திங்க் யூ பிகம் சயின்ஸ், அதை ஒத்துக்கிறீங்கல்ல. எதை நீ தொடர்ந்து திங்க் பண்ணுறியோ அது ஆகிறேன்னு. எங்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை மட்டும் நான் தொடர்ந்து திங்க் பண்ண மாட்டேன். இப்போ எத்தனை பர்சன்டேஜில் இருக்குன்னா 1.5% இருக்கேன். அந்த 1.5% குரு வந்த பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு நாளைக்கு உட்காருவேன், 100% சருன்னு ஏறிடுவேன். ஒரே ஜென்மாவில் ஏற முடியுமா? ஏறலாம். ஒருத்தவனுக்கு நாரதர் போயிட்டு இருந்தாராம். ஒரு 3 பேர் வந்தானாம். எனக்கு இன்னும் எத்தனை பிறவி இருக்குன்னு 3 பேரும் கேட்டானாம். கேட்டுட்டு வாங்க பரம்பொருள்கிட்ட, பரமேஸ்வரன்கிட்ட, கைலாயம் போகிறீங்க, அப்படியே யமலோகம் போயிட்டு எத்தனை பிறவி இருக்குன்னு யமன்கிட்ட கேட்டுடுவாங்க அப்படின்னு கேட்க சொன்னான். சரி, நாரதர் எல்லாத்தையும் சுற்றி விட்டு வந்தாராம். முதல்ல ஒருத்தவன்கிட்ட சொன்னாராம், உனக்கு வந்து 1000 ஜென்மா இருக்குது அப்படின்னாரு. 1000 ஜென்மாவா? இந்த ஜென்மாவே என்னால் வாழ முடியலன்னு மயக்கம் போட்டு வந்துட்டானான். இன்னொருத்தவன், உனக்கு 100 ஜென்மா இருக்குது அப்படின்னா. 100 ஜென்மா என்னால் தாங்க முடியாது சாமி, நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு அவனும் கீழே வந்துட்டான். இன்னொருத்தவன், 3ஆவது ஒருத்தவன் தான்ல, அவன் மரத்தடியில் உட்காந்துருந்தான். புளிய மரம் அது. இந்த மரத்தில் எத்தனை இலை இருக்கோ அவ்வளவு பிறவி உனக்கு இருக்குன்னு சொன்னானான். உடனே ஏந்து இதெல்லாம் ஆட்டம் போட்டானான்.
குத்தாட்டம் போட்டானா. என்னடா விஷயம், என்னடா நீ இப்படி ஆடுறைய, அவனுக்கு 1000 லிமிட்டெடு தான், இதுக்கு 100 லிமிட்டெடு தான், உனக்கு கவுண்ட்லெஸ் ஆச்சு, 1 கோடி இது இருக்குமே அப்படின்னு சொன்னோம். நீ சந்தோஷப்படுற ஏன்னு கேட்டால், இந்த மரத்தில் உள்ள இலைகள்லாம் உழுற வரைக்கும்னு தானே சொன்னார். நான் இங்கே காத்துக்கிட்டே இருக்கேன், பருவம் டக்குன்னு மாறும், 1 வருஷத்தில் இலையுதிர் காலம் வரும், எல்லா செடி எல்லா இலையும் உதிர்ந்து போயிடும், எனக்கு பிறவியை 1 செகண்ட் இல்லாமல் பண்ணிவிடுவேன். தான் ஞானம். இந்த கதை ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன். நீங்கள் வந்து புதுசாக கேட்குற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லட்டும். போன வாட்டி ஒழுங்காக சொல்லலை, இந்த வாட்டியாவது ஒழுங்காக சொல்கிறாரா பார்க்கணும். அதாவது ஒன்ஸ் மோர் கேட்டான் ஒருத்தன் பாடும்போது, நல்லா இருக்குன்ட்டு இன்னொரு வாட்டி பாடினானோ, இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் கேட்டானோ, 10 வாட்டி கேட்டானோ. ஏன்டா 10 வாட்டி பாடியிருக்கேன், இன்னும் வாட்டி ஒன்ஸ் மோர் கேட்குறேன், நீ சரியாக பாடுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்னா. அதனால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது ஆகுறீங்க. நான் நினைக்க மாட்டேன், நான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுன்னு துக்கப்பட்டு துயரப்பட்டு செங்கல்பட்டு அப்படி தான் நான் இருப்பேன்னா இரு, அது உன் தலையெழுத்து. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே லைட்டை போடுறான்னா நான் 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன், இப்போ என்ன அவசரங்கிறான். தெரியுதில்ல? இப்போ நீங்கள் அது மாதிரி யார்ட்டையா சொல்லி பாருங்கள், அவன் 60 வயசு உங்களுக்கு எப்படி தகன்னு குளிர்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்கும். அப்போ என்ன தோணும் உங்களுக்கு, இதுக்கு எத்தனை ஜென்மா இருக்கோ இதுக்கு. அதனால் அகமேவ பரபிரம்மம் அகமேவ குரோர் குரு. இதை தியானித்தா நீ இது ஆயிடுவேன்னு சொல்லுது, ஆனால் தியானிக்க எனக்கு நேரமே இல்லை. நான் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, ரொட்டீன் ஒர்க்கை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவங்களுக்கு அகமேவ அக்கில ஆதாரம், சத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அகமேவ சுகாத்ம சுகம், நானே ஆத்ம சுகம். ஆத்மனோ அந்நிய ஜெகத் நாசி, ஆத்மாவை தவிர வேறு எதுவும் ஜெகத்து என்பது இல்லை. ஆத்மனோ அந்நிய சுகம், ஆத்மாவை தவிர வேறு எந்த சுகமும் இல்லை. வெளியில் கிடைக்கிற சுகமெல்லாம் இதனுடைய விட்டு போனது கிட்டு போனது. அது அறுவடை செய்யும்போது 1 செடி 2 செடி விட்டு போகும்ல, நெல் செடியாக இருக்கட்டும் எந்த செடியாக இருக்கட்டும், அறுவடை செய்யும்போது 1 2 விட்டு போகும், கண்ணுக்கு படாது. அந்த மாதிரி 7 பேர் சப்பி போட்ட மாங்கொட்டை அது, அதை பிடிச்சிட்டு இதே நல்லா இருக்கு இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறேன்னா எப்படி இருக்கும். 7 வீட்டுக்காரன் சாப்பிட்ருக்கான் முன்னாடி. ஆத்மனோ அந்நிய சுகம் நாச்ச, ஆத்மாவை தவிர வேறு எந்த சுகமும் இல்லை. ஆத்மனோ அந்நிய கதி நாஸ்தி, இறைவனை தவிர கதி எதுவும் கிடையாது. ஆத்மாவை தவிர வேறு கதி கிடையாது. இப்போ ஆத்மா இறைவனை யார், உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள். நீங்கன்னு இல்லைன்னு நினச்சிக்காட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அப்படி நினச்சிங்க. நீங்கள் பிரம்மான்னு ஒத்துக்க வேண்டாம், இப்போ அது அறிவு வரப்போ வரட்டும். உங்களுக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கானா இல்லையா. இப்போ உங்களுக்குள்ளே இறைவன் இருந்தால் இறைவன் தானே சொல்லணும். ஒரு கூடை எடுத்துகிட்டு வரீங்க, மாதுளம்பழம் எடுத்துன்னு வந்தால் அந்த கூடை என்னன்னு கூப்பிடுவாங்க, மாதுளம்பழம் கூடைன்னு தான் கூப்பிடுவாங்க, மாதுளம்பழம் தான் கூப்பிடுவாங்க கூடையை. மாம்பழம் எடுத்துருந்தால் மாம்பழ கூடைன்னு சொல்லுவாங்க. மாம்பழம் எடுத்துன்னு வர கூடையை பார்த்து கத்திரிக்காய் கூடை நான் கூப்பிடுவாங்க. சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதை சொன்னால் தன்னையே கடவுள்னு சொல்கிறாரு சங்கரர் சொன்னாராம். இப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோமே, என்ன பண்ண போகிறீங்க. நம்ம சொந்த கருத்து, அது சொந்த கருத்துனா இத்தனை கோடி வருஷம் வருமா. உள்ள பரம்பரையில் இருக்காங்களா இல்லையா. நீங்கள் தான தர்மம் எப்படி செய்கிறீங்க, தான தர்மம் செஞ்சுருக்கீங்களா இல்லையா, எப்படி செஞ்சீங்க, எப்படி இறைவனை நோக்கி வந்தீங்க, அதை சொல்லுங்கள். உங்களை யார் கோயிலுக்கு போக சொன்னா. இப்போ உங்கள் அப்பா அம்மா சொன்னால் கூட போயிடுவீங்களா, நீங்கள் போனாலும் நிற்பீங்களா, எப்படி நிற்கிறீங்க, எப்படி தொடர்ந்து பயணிக்கிறீங்க. யாருக்காகவும் ஏந்திரிக்காதவங்க 2:30 மணிக்கு நம்ம ஏந்துக்கிறோமே, யாருக்காகவும் ஏந்துக்க மாட்டோம். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஏந்துக்க மாட்டோம். இறைவனுக்காக ஏந்துக்கிறோமா இல்லையா. எப்படி அது முடியுது. ஆத்மனோ அந்நிய கதி நாஸ்தி, ஆத்மாவை தவிர கத்தி. அப்போ நீ வெளியில் போகாத, உள்ளே போ அப்படின்னு அர்த்தம். சொல்லது புரியுதா. ஆத்மாவை விட வேறு கத்தினா போக்கு.
நீ பயணிக்கிறது தூரம் எது? இறைவனை நோக்கிய பயணமாக இருக்கணும். புறத்தில் போகிறத நீ எங்கே போய் தேடி என்னத்தை தேடுற? பிடிச்சிட்டியா தேடினதை? பிடிக்க முடியாது. அது டெம்பரவரி, கொஞ்ச நாள் தோன்றும், நிற்கும், மறையும். உன்னுடைய ஸ்வரூபந்தான் நிரந்தரம். உள்ளே போ. ஸ்வயம் ஆத்மா ஆத்ம ஆத்மய ஜகத், சர்வம் ஆத்மய ஜகத். இந்த ஆத்மா ஆத்மாவே ஜகத். ஆத்மனோ அந்நிய நாகி குவாபி, ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆத்மனோ அந்நிய துருணனாகி, ஒரு துரும்பு கூட கிடையாது ஆத்மாவை தவிர. ஆத்மனோ அந்நிய துஷம் நாசி, அதான் துரும்பு, தூசு துரும்புன்னு சொல்லலாம். அது மாதிரி தூசுன்னு சொல்கிற வார்த்தை தான் தூசு. தூசுனா சின்னது, துரும்புனா கொஞ்சம் கட்டை. தூசுங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம். எந்த தோஷம் கிடையாது, சிறு சிறு பகுதிகள் அதெல்லாம் கிடையாது. சர்வம் ஆத்மமயம் ஜெகத்து, எல்லாம் ஆத்மா, அதுதான் ஜெகத்து. ஆத்மாவுடைய மயம்தான் ஜெகத்து. ஆத்மா சத்து, ஜெகத்து சித்து. பிரம்ம மாத்திர இதம் சர்வம், இங்கே பிரம்ம மட்டும்தான் இருக்குது. வி ஹேவ் ஒன்லி காட். பிரம்ம மாத்திரம் அசத்துன்னா, பிரம்ம மாத்திரம்தான், அசத்துன்னு ஒன்று கிடையாது. இல்லைங்கிறதே இல்லை. தோன்றும் நிற்கும் மறைகிறது தான் நம்ம பிரம்மமயம்னு சொல்கிறோம், ஜெகத்துன்னு சொல்கிறோம், மித்துன்னு சொல்கிறோம். அசத்துனா இல்லைன்னு அர்த்தம். மித்துனா இருக்குது ஆனால் இல்லை. அனுபவத்தில் இருக்குது, ஆராய்ந்து பார்த்தா இல்லை. அனுபவத்தில் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே போனால் ஜீரோவாக இருக்கும். அதான் இருக்கு இல்லை. அகமாத்திர ஸ்ருதம் சர்வம், நானே எல்லா வேதமும், எல்லா ஸ்ருதியும் நானே. சுயம் பிரம்மைவ கேவலம், நான் பிரம்ம மட்டுமே. யாருக்கு இது இவ்வளோ மந்திரம்? யாருக்கும் கிடைக்காத மந்திரங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே வருது டெய்லி. எவ்வளோ மந்திரம் சொல்லிடுச்சு அகம் பிரம்மாஸ்மிங்கிறத. சுயம் பிரம்மைவ கேவலம், பிரம்ம மாத்திரம் விருத்தம் சர்வம். பிரம்மமே என்ன பண்ணியிருக்கு? விருத்தமாயிருக்கு, விருத்தியாயிருக்கு, வளர்ந்துருக்கு. பிரம்ம மாத்திரம் ரசம் சுகம், இங்கே வைக்கக்கூடிய எல்லா சுவையும் எல்லா ரசமும், மிளகு ரசத்துலேருந்து எல்லா ரசமும் சுகமும் அவரே. பிரம்ம மாத்திரம் சித்தாகாசம், பிரம்ம மாத்திரம்தான் சித்தாகா. இந்த ஆகாசம் மூணாக இருக்குது. பூதாகாசங்கிறது வெளியில், சூக்ஷ்ம ஆகாசங்கிறது நம்மளுடைய மனம் புத்தி அதில் படுறது. சித்தாகாசங்கிறது ஹிருதயம். ஹிருதயத்துக்குள்ளே ஒரு சின்ன குகை இருக்குது. குகைக்குள்ளே ஒரு தாமரை இருக்குது, எட்டீதல் கொண்ட தாமரை. அதனுடைய நடுவில் ஒரு ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த ஆகாசமும் அந்த ஸ்டாரும் தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது. சொல்கிறது புரியுதா? அதோட தொடர்பு கொண்டால் நாமளும் அந்த நிர்குணமாக மாறுவோம், துரியாதீதமாக இருப்போம், எல்லையற்று இருப்போம், விஸ்வமாக இருப்போம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே சொல்லி தொலைங்க போக மாட்டோம். ஏன்னா எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. பேரனுக்கு எல்கேஜி சீட்டு வாங்கணும், பேம்பர் வாங்கணும். இந்தியாவில் நடக்கிற அக்கிரமம் எங்கேயுமே கிடையாது. ஃபாரின்லாம் 15 வயசில் லைஃப்பை அபிச்சுக்கோன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே அவனுக்கு 75 வயசானாலும் இது விட மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். அவன் 75 வயசில் பேரம்பேத்தெல்லாம் எடுத்து அவன் இருக்கான். அவனுக்காக இது பிரார்த்தனை பண்ணு என்னுடைய தாத்தாவுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சங்கல்பம் போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி அவர் போய் சேரட்டும்னு சங்கல்பம் போட வேண்டியதுதான். அவனே நூடுல்ஸாக இருக்கான், சட்டையே நஞ்சு போச்சு. அதை கர்மம், அதை ஒழிச்சு கட்டிட்டு வேறு சட்டை போட்டுக்கோ. மரணம் கிடையாது யாருக்குமே, எந்த ஜீவராசிகளுக்கும் மனிதன் உட்பட யாருக்கும் மரணம் இல்லை. சட்டையை தான் மாற்றிக்கிட்டே இருக்கோம். சட்டையை மாற்றிக்கிறதுக்கு, இந்த சட்டையை கட்டுறதுக்கு விருப்பமே இல்லை. கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே இருக்கேன், கெட்டிமாக பிடிச்சிக்கிறேன் சீட்டு. ஐயோ, இந்த உலகத்தில் புதுசுலாம் பாலம்லாம் கட்டியிருக்கான், ஃப்ளைட்லாம் விட்றான்.
வண்டியெலாம் புதுசாக இருக்குது, செல்லுலாம் மாறிக்கிட்டே இருக்குது. நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன்னா போய் தொலை. இங்கேருந்து என்ன பண்ணுற? இங்கேருந்து என்ன பண்ணுற நீ? எத்தனை டன்னு சாப்பிட்ருக்க தெரியுமா? எவ்வளோ சாம்பார் டன்னாக பிடிச்சிருக்கு? எத்தனை இட்லியை காலி பண்ணியிருக்க தெரியுமா? அதில் வேற குறை சொல்கிற. போயிட்டு வேறு சட்டையை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர வேண்டாமா? இந்த ஜென்மாவில் நான் ஏமாந்து போயிட்டேன், இப்போ பிறந்திருக்க ஜென்மாவது வெண்டு எடுக்கிறேன். எங்கே இருக்கார் குரு? குரு குருன்னு தேடி போக வேண்டியதுதான். பிரம்மமாத்திர சிதாகாசம் சச்சிதானந்தம் அவ்யயம் பிரம்மனோ அந்யத்திர ந அஸ்தி. பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. பிரம்மனோ அந்நிய ஜகத்துன. பிரம்மத்தை தவிர ஜகத்து இல்லை. பிரம்மனோ அந்நியது அகம் நாஸ்தி. பிரம்மத்தை தவிர நானும் இல்லை. பிரம்மனோ அந்நிய பலம்னா. எந்த பலனும் பழமும் கிடையாது. பிரம்மனோ அந்நிய துருணநாசி. எந்த துரும்பும் கிடையாது. பிரம்மனோ அந்நிய பதம் நாகி. பிரம்மத்தை தவிர வேறு எந்த பதமும் அடைய வேண்டிய நிலையும் இல்லை. பிரம்மனோ அந்நியத் குருநாசி. பிரம்மத்தை தவிர குரு அல்ல, குரு என்பவர் எவரும் இல்லை. பிரம்மனோ அந்நியத்து சத் வபுகு. பிரம்மத்தை தவிர எந்த உடம்பும் கிடையாது, எந்த ஜீவராசியும் கிடையாது. பிரம்மனோ அந்நியவா அகம். பிரம்மத்தை தவிர நானும் அல்ல. தொத்தோ நீயும் அல்ல, அவனும் அல்ல. நாகி கொச்சித் எதுவும் அல்ல. சுயம் பிரம்மாத்மகம் வித்தி. நீனே பிரம்மம் என்று அறிவாயாக. தானே பிரம்மம் என்று அறிவாயாக. சுயம் பிரம்மாத்மகம் வித்தி. ஸ்வஸ் மாத் அந்நியத்தை நாக்கிஞ்சன. தன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. யத் கிஞ்சிதம் திருஷ்யத்தே. எதெல்லாம் உன் கண்ணுக்கு படுகிறதோ, திருஷ்யத்தே லோகே, இந்த லோகத்தில் எதெல்லாம் உன் கண்ணுக்கு படுதோ, யத் கிஞ்சதம் பாஷ்யம், எதெல்லாம் கூறப்பட்டதோ எல்லாம் மித்து தான். தோன்றும் நிற்கும் மறையும். அது பின்னாடி போகாத, வெளியிலே போகாத, உள்ளே போ. வந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் எங்கே வேணாலும் போ. வந்த வேலையை முடிச்சுட்டு எங்கேயும் போக மாட்டோம். அமைதி, ஆனந்தம், சங்கல்பம், காரிய சித்தி. ஈஸியாக முடிஞ்சிடும். எது ஈஸி? எவ்வளோ விஷயத்தை சுவாமி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? புரியுதா? எவ்வளோ விஷயத்தை சுவாமி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை நிலைகளை கடந்து வந்திருக்கோம் பாருங்கள். புண்ணியம் வேலை செஞ்சால் தான் இங்கே உட்கார முடியும். கோடி முறை சொல்ல முடியும் என்னால். புண்ணியம் வேலை செஞ்சால் தான், சத்வகுணம் வந்தால் தான் இங்கே உட்கார முடியும். அதனால் தான தர்மத்தை செய்து, உழவார பணியை செய்து, திருப்பணியை செய்து, குரு சேவா செய்து, உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் உதவி செய்தால் தான் புண்ணியம் சத்வகுணம் உயரும். சத்வகுணம் உயர்ந்தால் தான் இது பிடிக்கும், வேதா கிளாஸ் பிடிக்கும். ஃபுல்லாகவே ட்ரை சப்ஜெக்ட் தானே, ஆனால் ஆனந்தமாக அனுபவிக்கிறீங்களே எப்படி? ஃபுல்லாக ட்ரை சப்ஜெக்ட். 1 மணி நேரம் 1 நிமிஷத்தில் போகுதா இல்லையா உங்களுக்கு? உண்மையாக இல்லையா? 1500 கிளாஸும் 1 நிமிஷத்தில் போகுதா இல்லையா? போச்சா இல்லையா? எப்படி? புண்ணியம் வேலை செய்தால் ஆசீர்வாதம் இறைவனுடைய. அதனால் சத்துவகுணத்தை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சத்தில் நின்னாலே சத்துவகுணம் வளர்ந்துடும். அதனால் சத்காரியங்களில் ஈடுபடுங்க. அது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி 405 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை மந்திரம் 394லேருந்து. அருணாச்சல சிவ 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 அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.